Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. நெல்லை ரெட்டியார்பட்டியில் 67,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 13 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். தமிழர்களின் தொன்மை நாகரிகத்தை பறைசாற்றும் விதமாக தமிழர்களின் வரலாற்று பெருமையை எதிர்கால தலைமுறைகளுக்கு எடுத்துச் சொல்லும் அறிவுக்களமாக உருவாக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தின் சிறப்பம்சங்கள் பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பார்க்கலாம். தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர், சிவகடை, கொற்கை, துலுக்கர்பட்டி உள்ளிட்ட தொல்லியல் தளங்களில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் நடத்தப்பட்ட அகழாய்வுகளில் கண்டெடுக்கப்பட்ட அரிய தொல்பொருட்களை ஒரே இடத்தில் காட்சிப்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த பொருணை அருங்காட்சியகம். நெல்லை ரெட்டியார்பட்டி பகுதியில் 13 ஏக்கரில் சுமார் 54,296 சதுர அடியில் 67,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த அருங்காட்சியகம் மிக பிரம்மாண்டமாகவும் கலைநயத்துடனும் உருவாக்கப்பட்டுள்ளது. பொருணை ஆற்றங்கரை நாகரீகம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நவீன அறிவியல் தொழில்நுட்பங்களோடு தமிழர் பாரம்பரியத்தை விளக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இவ்வருங்காட்சியக வளாகத்தில் நிர்வாக கட்டடம் உட்பட சிவகடை, ஆதிச்சநல்லூர், கொற்கை உள்ளிட்ட 7 கட்டட தொகுதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தென் மாவட்ட பாரம்பரிய கட்டடக்கலையை பிரதிபலிக்கும் வகையில் முற்றம், தாழ்வாரம், தரைத்தளம், முதல் தளம் போன்ற அம்சங்களுடன் உள்ளூர் கலை வடிவங்களுடன் அருங்காட்சியக கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. 5,300 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் இரும்பு உருக்கும் தொழில்நுட்பம் இருந்தது என்பதை விளக்கும் நேரடி காட்சிகள், சிவகடை அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட இரும்பு கருவிகள், தமிழ் பண்பாட்டின் தொட்டிலாக கருதப்படும் ஆதிச்சநல்லூரின் முதுமக்கள் தாழிகள், சங்ககால பாண்டியரின் முக்கிய துறைமுகமான கொற்கையில் நடைபெற்ற கடல்வழி வணிகத்தை விளக்கும் கலன்களின் மாதிரிகள், சிந்துவெளி நாகரிகத்திற்கும் தமிழகத்திற்கும் இடையிலான பண்பாட்டு தொடர்புகளை வெளிப்படுத்தும் காட்சிகள் ஆகியவை இங்கு ஒப்பீட்டு விளக்கங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழர் வாழ்வியலை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க செய்யும் வகையில் 5 திணைகள் 5D திரையரங்கில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தொடுதிரை வசதி, மெய்நிகர் காட்சிகள், ஒளி ஒலி நிழற்படங்கள், ஆவணப்படங்கள், உயிரூட்டு காட்சிகள் மற்றும் மாதிரி வடிவங்கள் மூலம் தமிழ் பண்பாட்டின் தொன்மையும் தொடர்ச்சியும் விளக்கப்படுகிறது. அருகே நம்பியாற்றின் கரையில் அமைந்திருக்கும் துலுக்கர்பட்டி மக்கள் வாழ்விட பகுதியினை அகழாய்வு செய்த போது கிடைத்தன. அத்துடன் திறந்தவெளி கலையரங்கம், கண்கவர் நீர்த்தடாகம், தொல்லியல் மாதிரிகள், உள்ளூர் கைவினைப் பொருட்கள் விற்பனையகம், குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள், நடைபாதைகள், மரங்கள், குறுஞ்செடிகள், இளைப்பாற அமர்விடங்கள் உள்ளிட்ட வசதிகளும் பொருணை அருங்காட்சியகத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழர் வரலாற்றின் தொன்மையையும் அறிவியல் வளர்ச்சியையும் ஒரே இடத்தில் உணர்த்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பொருணை அருங்காட்சியகம் பொதுமக்கள், ஆய்வாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஒரு வரலாற்று பயணமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழனின் தொன்மையை பறைசாற்றும் இத்தகைய சிறப்புமிக்க பொருணை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். இவ்விழாவில் பொருணை நதிக்கரையில் ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் முதலாக நெற்கதிர் குறியீடுடன் கிடைத்த பொருளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நினைவு பரிசாக அமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்கினார். தமிழர்களின் தொன்மை நாகரிகத்தை ஜென்சி மட்டுமல்லாது அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்லும் நடவடிக்கையாக பொருணை அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்திருக்கும் முதலமைச்சர், கீழடி மற்றும் பொருணை அருங்காட்சியகத்திற்கு அணி அணியாக குடும்பத்துடன் செல்ல வேண்டும் என பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்து வீடியோ வெளியிட்டிருக்கிறார். தமிழர்களின் நாகரிக மேன்மையை இந்த தலைமுறையினருக்கு மட்டுமல்ல, ஜென்சி உள்ளிட்ட அடுத்தடுத்த தலைமுறைக்கும் எடுத்துட்டு போகணும்னு பார்த்து இவ்வளவும் செஞ்சிருக்கிறோம். என்னோட இந்த எண்ணம் ஈடேற நீங்க எல்லாரும் உங்க குடும்பங்களோட கீழடி அருங்காட்சியகத்தையும் பொருணை அருங்காட்சியகத்துக்கும் அணியணியாய் வரணும்னு அன்போட
உரிமையோடு அழைக்கிறேன். நம்மளோட பெருமையும் வரலாற்றையும் நாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான் உலகத்துக்கு அதை எடுத்து சொல்ல முடியும். அதுக்கான நம்ம அரசின் முயற்சிக்கு உங்கள் ஆதரவு வேணும். கீழடி நம் தாய்மொழி, பொருணை தமிழரின் பெருமைன்னு உரைக்கச் சொல்வோம். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.